காளிப்பிரசாத் அண்ணனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய சிறுகதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதி கொடுத்தது காளிப்பிரசாத் அண்ணன் தான். அதன் பிறகு இந்த முதல் சிறுகதை தொகுப்புக்கு பிறகு முதல் இலக்கிய உரையாக அமைய இருக்கிற அல்லது இலக்கிய அறிமுகமாக அமைய இருக்கிற ஏதோ ஒன்றாக அமையவிருக்கிற இந்த உரையை வாய்ப்பு அளித்த காளிப்பிரசாத் அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீரனூர் ஜாகிராஜா அவர்களுடைய படைப்புலகத்துல மிக சமீபத்தில் வெளிவந்த ஹலால் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை பற்றின ஒரு அறிமுக உரையாகத்தான் இதை நான் அறிமுக உரையாகத்தான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன் இதை ஒரு விமர்சனமா சொல்ல முடியாது அப்படின்னா, என்னுடைய வாசிப்பு அனுபவமும் அது சார்ந்த படைப்பு அனுபவமும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது ஒரு விமர்சன உரையா நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை. இது ஒரு நூல் அறிமுகம் அல்லது கீரனூர் ஜாகிராஜாவை நான் எவ்வாறு அணுகுகிறேன் அல்லது என்னுடைய தலைமுறையிலிருந்து எவ்வாறு அணுகுகிறேன் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். எப்படி கீரனூர் ஜாகிராஜா எனக்கு அறிமுகமாகிறார் அப்படின்னு பேச தொடங்குறது இந்த உரையோடைய ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2016 இருக்கும். அப்போ நான் பள்ளி இறுதி வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கு தமிழகத்துல எழுத்தாளர்களுக்கான பயிற்சி முகாம்களை ஒருங்கிணைக்கிற அமைப்புகள் ரொம்ப சிலதுதான் இருக்கு. அரசியல் சார்ந்த பயிற்சி முகாம்களாக இருக்கட்டும் அல்லது நவீன இலக்கியம் சார்ந்த பயிற்சி முகாம்களாக இருக்கட்டும். மிக குறிப்பிட்டு சொல்ல போனா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஒருங்கிணைக்கிற படைப்பூக்க முகாம்கள், அதற்கு பிறகாக விஷ்ணுபுரத்துடைய பயிற்சி முகாம்கள். நான் கேள்விப்பட்ட வரையில் அல்லது எனக்கு தெரிந்த வரையில் இந்த 2 முகாம்கள் தான் நடைபெற்று. என்னுடைய பள்ளி இறுதி வகுப்புல என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு தாமோகசா உறுப்பினராக இருந்தார். அவர் வெளிப்படையா தன்னை தாமோகசா உறுப்பினர் சொல்லிக்க மாட்டாரு. ஆனாலும் அவருக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்தது. அப்பா இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தாலும், இடதுசாரி செயல்பாட்டாளராக இருந்தாலும், என்னைய அந்த சிந்தனைக்குள்ள என்ன அதுல கொண்டு வரணும் அப்படிங்கிற விருப்பமோ அல்லது இதன் மீதான ஒரு அவநம்பிக்கையோ அவருக்கு இருந்தது அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன். அப்போ அந்த படைப்பூக்க முகாம் 2016 கோவையில நடக்கும்பொழுது கீரனூர் ஜாகிராஜா அங்க ஒரு உரையாற்றுறார். எப்படி படைப்புகள் அணுகிறது, படைப்பு சார்ந்து எழுதுவதற்கு அல்லது படைப்பு சார்ந்து நமக்கான ஒரு கருத்துக்களை உருவாக்கி கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரை அமைஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் கூட எனக்கு இன்னமும் இருக்குது. அன்னைக்கு கீரனூர் என்ன ஜாகிராஜா சார் என்ன பேசினாரு அப்படிங்கிறது முதற்கொண்டு. அந்த நாள் முதல் இன்றைக்கு ஒரு 8 வருடத்துக்கு அப்புறம் அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி பேசுவதற்காக நான் இந்த மேடையில் நிற்கிறத ஒரு பெருமிதம் வாய்ந்த தருணமாக நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட படைப்பூக்க முகாம்ல படைப்புகள் சார்ந்து பயிற்சி எடுத்த பிறகு இன்னைக்கு அவருடைய சிறுகதை தொகுப்பை பற்றி பேசுவது எனக்கு பெருமை வாய்ந்த தருணமாக இருக்குது. 2வது, இந்த ஹலால் தொகுப்பு எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. காரைக்குடி மரப்பாச்சி இலக்கிய கூட்டத்துல நாங்க கடந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் கீரனூர் ஜாகிராஜாவுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தோம். அங்க அவருடைய படைப்புகளையும் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் இப்படி அனைத்து படைப்புகளை சார்ந்த ஒரு உரையாடல், மிக செறிவான உரையாடலாக அது அமைந்தது. இந்த தொடர்ச்சியின் வழியாகத்தான் இன்றைக்கு நான் இந்த ஹலால் சிறுகதை தொகுப்பை பற்றின பேச்ச தொடங்குறேன். பொதுவாகவே கதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எழுதப்படுகிற கதைகள், சொல்லப்படுகிற கதைகள் அப்படின்னு 2 இருக்கும். இந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு சுரேஷ் பிரதீப் பண்ணது தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மயிர் சிற்றிதழ்ல அந்த சிற்றிதழ் பேரை சொல்றதுக்கு வெளிப்படையா சொல்றது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுல அவர் குறிப்பிட்டது போல ஒரு கதை சொல்லியாகவும் ஒரு எழுத்தாளராகவும் கீரனூர் ஜாகிராஜா இருக்கு. இந்த கதை சொல்லி எழுத்தாளர் அப்படிங்கிற பாகுபாட்டை எடுத்துக்கிட்டு இந்த கதைகள் அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏராளமான சிறுகதைகள், படைப்புகள் எழுதியிருக்கும் போது அதுல நீங்க ஒரு 30 கதைகளுக்கு மேல படித்திருந்தாலே ஏராளமான படங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வேறான காட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கதை சார்ந்த காட்சிகளாக இருக்கும். அப்போ நீங்க தொகுத்து கொள்வதற்கான வசதியான ஒரு இடமாக என்ன இருக்கும் அப்படின்னா, அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்கான வரையறையா எடுத்துக்கிறது ஒரு கதை சொல்லியாகவும் ஒரு எழுத்தாளராகவும் இருக்காரு. அவருடைய கதை சொல்லி சில கதைகள் எல்லாம் மேலோங்கி இருக்காங்க. எழுத்தாளர் ரொம்ப நுண்ணுணர்வு சார்ந்து ரொம்ப அமைதியா இந்த வாசகனுக்கும் கதை சொல்லிக்கும் நடக்கிற உரையாடலை அமைதியா கேட்கிற ஒருத்தனா, இந்த வாசகன் என்னவா புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு கபடத்தனம் நிறைந்த ஒருத்தராக அந்த எழுத்தாளர் இருக்காரு. இந்த தொகுப்புல, ஹலால் தொகுப்புல 9 கதைகள் இருக்குது. இந்த கதைகள் எப்படி அப்படின்னா, அவருடைய 90 கதைகள்ல ஒரு 10% தான் இந்த 9 கதைகள். அப்ப இந்த ஒரு 9 கதைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அவரை அணுகுவது அப்படிங்கிறது ஒரு சூரிய ஒளிய என்கிட்ட ஒரு சின்ன கண்ணாடி துண்டை காமிச்சு இந்த சூரிய ஒளியை காமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சின்ன கண்ணாடி துண்டுல பிரதிபலிக்கிறதும் அந்த சூரிய கதிரோட வெண்மை தான் அப்படிங்கிறத பொருட்படுத்தி இந்த ஹலாலுடைய 9 கதைகளை நம்ம அணுக வேண்டியிருக்கு. இதுல கிங்ஃபிஷர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதை ரொம்ப மேலோட்டமான ஒரு கதையாக முதல் வாசிப்புல தோன்ற ஒரு கதை. ஆனா இதை ஒரு உண்மையான வாசிப்புக்கு உட்படுத்தப்படும் போது இந்த கதை சொல்லி எழுத்தாளர் அப்படிங்கிற ரெண்டு வேறான ஆட்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிங்ஃபிஷர் கதையில என்ன நடக்கும் அப்படின்னா, தஞ்சாவூர்ல ஒரு கைலி கம்பெனியில வேலை செய்யற ஒரு கணக்கு எழுதுற ஒரு இளைஞர், ஒரு இஸ்லாமிய இளைஞர். இந்த இஸ்லாமிய இளைஞருக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுலாம் இல்ல, ஒரு அம்மம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இது தஞ்சாவூர்ல தான் நீங்க நிகழ்த்தி பார்க்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது. சென்னையிலையும் செய்யலாம்,
ஹைதராபாத்லயும் செய்யலாம், மும்பையிலயும் செய்யலாம். ஆனா இந்த தனி மனிதன் அப்படிங்கிற இந்த கோட்பாடு இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு உதிரி அப்படிங்கிற ஒருத்தனை மட்டும் தான் நான் இதுல பார்க்க முடியும். இதுல பிலால் தான் இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. இப்போ இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தீபாவளியில அந்த கைலி வியாபாரம் எல்லாம் முடித்து விட்டு அன்றைக்கு இரவு பேருந்துல அன்றைக்கு இரவுக்கு பிறகு காலையில பேருந்துக்கு போறான். இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிடும் போது, தீபாவளி எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னு வெவ்வேறு வகையான தேர்வுகள் நம்மகிட்ட இருக்கும். அப்போ இவனுக்கு இருக்க தேர்வு அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, வீட்டுக்கு போய் அம்மம்மா செய்யறத சாப்பிட்டுட்டு ஒரு திரைப்படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதோட இவனுடைய தேர்வுகள் முடிந்தது. இவனுக்கான ஆப்ஷன்ஸ் அதுதான் தேர்வுன்னு சொல்றேன் முடிஞ்சிருது. ஆனா இவன் அந்த பேருந்து நிலையத்துல ஒரு பெண்ணை பாக்குறான். அந்த பெண் யாரு அப்படிங்கிறதுக்கு ஜாகிராஜா விளக்கம் கொடுக்குறாரு. அந்த பெண் ஒரு பாலியல் தொழிலாளி. அந்த பாலியல் தொழிலாளிக்கும் இவனுக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதை கொஞ்சம் பின்னாடி போகுது. இவனுக்கு அந்த பெண் மேல ரொம்ப விருப்பமா இருக்குது. ஏன் விருப்பமா இருக்கு அப்படின்னா, அவனுடைய பள்ளி தோழியினுடைய சாயலை இந்த பெண் கொண்டிருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது ஒரு மீன் கொத்தி. அந்த பெண்ணுடைய ரவிக்கையில ஒரு மீன் கொத்தி படமாகியிருக்கு. அவனுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்த 2 விஷயத்துல ஒண்ணு இந்த பள்ளி தோழியும், இந்த மீன் கொத்தியும் அப்படிதான். ஆனா இவனுக்கு அந்த பாலியல் தொழிலாளி அடையணும் அப்படிங்கிற எந்த விதமான முயற்சியும் கிடையாது. அல்லது அதுக்கான விருப்பமும் கிடையாது. அந்த பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு தான் தோணுது. இது வரைக்கும் இந்த கதை ரொம்ப முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதையாக கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதன் பிறகு அந்த நான் கதை சொல்லி எழுத்தாளர் வித்தியாசம் சொன்னேன்ல, இது கதை சொல்லிக்கிட்டே வர்றது. அந்த எழுத்தாளருடைய பார்வையில பார்த்தோம்னா, பிலால் ஒரு ஒரு பயந்த ஒரு மனிதன். இந்த இந்த நூற்றாண்டுல ஒவ்வொரு உதிரிகளுக்குமே இருக்கிற அல்லது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே இருக்கிற ஒரு பயம். எப்படி போய் அணுகிறது? பாலியல் தொழிலாளிகள் கிடையாது. யாரையுமே எப்படி போய் அணுகிறது? எப்படி போய் பேசுறது? அப்படிங்கிற ஒரு தாழ் உணர்ச்சி இது உருவாக்குற இந்த சமூக காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தை அந்த கதை பிரதிபலிக்கிறது. அதனாலதான் இந்த கதையில இருந்து இதை தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த எழுத்தாளர் கதை சொல்லியான வேறுபாட்டையும் இந்த கிங்ஃபிஷர் கதையின் மூலமாக நீங்க பகுத்து பிரிச்சுக்கலாம். இப்படியான கதைகள் இருக்குது. இது இது உதிரிகளின் கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அடுத்து ஒழுங்குக்கும் ஒழுங்கின்மைக்குமான கதைகள் அப்படின்னு சில கதைகளை சொல்லலாம். அதுல புதிதாக சில உறவு முறைகளை வரையறுக்கிற சில கதைகளை அவர் எழுதி பார்க்கிறார். முதல் கதையான ஹலால். ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கும் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கும் இடையில காதல்னு சொல்ல முடியுமா? என்னை அறிமுகப்படுத்தும் போது 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ காதல்ங்கிற வார்த்தை ரொம்ப புராதனமான ஒரு வார்த்தையா மாறிடுது. சரி, வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்குமான ஒரு ஒரு விருப்பம் இருக்குது. அவங்க 2 பேருக்குமே தெரியும், சமூக சூழல்னால அவங்க 2 பேரால இணைய முடியாது, அல்லது இணைந்து கொள்றதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொள்ள விரும்பல. ஆனா 2 பேர் மூலமாக கிடைக்கிற பயன் அவங்களுக்கு வேணும். இதுதான் இந்த கதை. இந்த கதையை அணுகிறவர் யாருன்னு பார்த்தோம்னா, தேய்பிறை இரவுகளின் கதைகள்ல செம்பருத்தி பூத்த வீடு அப்படிங்கிற கதை எழுதினவர். இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, நான் தேய்பிறை இரவுகளின் கதைகள் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹலால், நடுவில் பஷீரிஸ் தொகுப்பும் வாசிச்சேன். இந்த டிரான்சிஷன் ஒரு எழுத்தாளர் கடக்கிறாரு அப்படிங்கிறது ஜென்ரேஷன் கேப் எல்லாம் அடிச்சு துவைச்சிட்டு நான் இங்க இருந்து இங்க எழுதுறேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த இடத்துல எனக்கு இவர் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாளியாக படுகிறார். அதே நேரத்துல இன்னைக்கு நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு தொடர்புபடுத்திக் கொள்ள முடிகிற ஒரு எழுத்தாளராகவும் இவர் இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு கதை இருக்குது, அவளுக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கதை நினைக்கிறேன். அந்த கதையினுடைய பேர் அதுவாக தான் இருக்கும். ஏன் 3 பேரா ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாது? ஒரு ஆண் நண்பர்கள் 2 பேரு, ஒரு பெண் காதலி, ஏன் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தை அந்த கதையோட இறுதியில அந்த கதை பேசுது. அசோகமித்திரனுடைய முதல் சிறுகதை தொகுப்பை வாசிச்சுட்டு இருந்தேன், வாழ்விலே ஒரு முறை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை. அதுல 1970 எழுதப்பட்ட ஒரு கதையில என்ன நடக்குது அப்படின்னா, காதல் திருமணம் செய்து கொண்ட இருவர் கல்யாணம் செய்ய போறாங்க வீட்டாரோட சம்மதத்தோட. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் அந்த பையனுக்கு உடமையாயிருவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். இந்த நவீன காலகட்டத்தில இருந்து ஜாகிராஜா இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற இந்த ஹலால் தொகுப்புல இருக்கிற அவளுக்கு வெட்கமாக இருக்கிறது கதைக்கு வரையான ஒரு டிரான்சிஷன் இருக்கு. இது தமிழ் சூழல்ல அடையாளப்படுத்திக் கொண்டே வருகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியான கதைகள் உறவு முறைகளை பத்தின புதிதான வரையறைகளை உருவாக்குது. ஆண்கள் சார்ந்த உறவுகளை எழுதுறதுல ஒரு தனித்துவம் தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்நேக புராணம், பஷீரிஸ்ட் கதையில இருக்க ஸ்நேக புராணமாக இருக்கட்டும், இதுல இருக்க நட்பதிகாரமாக இருக்கட்டும். இந்த நட்பதிகாரம்ங்கிற கதை இப்போ வரைக்குமே நான் 2வது தடவை வாசிப்புக்கு உட்படுத்தின போது கூட அதனுடைய ஒரு புதிய தன்மையும் அது நம்மளை கவர்ந்து இழுக்கிற தன்மையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு அழகான பானையை வணைந்து முடித்து விட்டு கடைசியில அதோட வாயில அழகா வரணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், போட்டு கீழே உடைச்சிடுவேன் அப்படின்னு உடைக்கிற மாதிரி தான் அந்த நட்பதிகாரம் கதை இருக்குது. அந்த மீறல், இதுதான் ஒழுங்கின்மைக்குமான ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். அது நான் அப்படிதான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் அதை செய்யல. ஆனா அது அப்படிதான் நிகழுது. இதுதான் அந்த
இந்த நான் இப்ப கடைசியாக சொன்ன கதை செய்யுது, நட்பதிகாரம் கதை செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோக இலக்கியம் சார்ந்த பகடி கதைகளாக எழுதியிருக்காரு. வாங்க மகேஷ் இலக்கியம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இன்னைக்கு இலக்கிய உலகத்துல சிறிய அறிமுகம் இருக்கிற யாரு படிச்சாலுமே வெடித்து சிரிக்கக்கூடிய அளவுக்கான கதையாக அது இருக்குது. ஆனா அது அது துரத்தி செல்கிற வினா என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட எதுவுமே எஞ்சல. வாங்க மகேஷ் இலக்கியம் பண்ணுவோம் கதையாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடியில இருக்கிற எழுத்தாளன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஷீர் அஸ்ல ஒரு கதை இருக்குது. இப்படியான இலக்கியம் சார்ந்த கதைகள் இருக்குது. அப்புறம் அவருக்கு பிடித்த ஆதர்சங்களை தன்னுடைய கதைகள்ல மாந்தர்களாக உழவுறார். புதுமை பித்தனுக்கான வக்காலத்து அப்படின்னு கதை இருக்கு. ஜான் ஆபிரகாமின் கழுதை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. ஜான் ஆபிரகாம் யாரு அப்படின்னு நான் இந்த கதைக்கு அப்புறமா தான் தேடி போனேன். எனக்கு ஜான் ஆபிரகாம் பற்றின அறிமுகம் கிடையாது. அப்போ ஜான் ஆபிரகாம் பற்றி நான் தெரிந்து கொள்றேன். அது அவர் உழவு விடும்போது அவருக்கான எல்லா சுதந்திரங்களும் இருக்குது. அந்த கதையிலையும் ஒரு ஒழுங்குக்கும் ஒழுங்கின்மைக்குமான ஒரு முரண் நடக்குது. ஒரு ஆசிரியர் முழுமையாக ஒரு ஆசிரியராக இருந்து இறந்திருக்காரு. அந்த ஆசிரியருடைய நண்பன் தான் இந்த கதை சொல்லி இவர் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஆசிரியருடைய ஒரு மாணவன் கூட அவருடைய இறுதி சடங்குக்கு வரவே கிடையாது. இது ரொம்ப அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஜான் ஆபிரகாமை பார்க்கும்போது கடைசியில ஜான் ஆபிரகாம் இந்த விஷயத்த கேட்கும்போது ஜான் ஆபிரகாம் சொல்றாரு, இது ஒரு வாழும் போதே இறந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி மீன் கருவாடாகவே அவர் உயிரோடு இருக்கும் போதே கருவாடாயிட்டாரு அப்படிங்கிற மீனிங்ல அது வருது. இதை நான் காந்தியுடைய ஆன்ம வெறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட எடுத்துக்கிறேன். இந்த கதையில அந்த ஆன்ம வெறுமை அப்படிங்கிற சொல்லல. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு எந்திரகதியான வாழ்க்கையில ஒரு ஆன்ம வெறுமைக்காகத்தான் போயிட்டுறோம் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது. இந்த கதையில அந்த ஆசிரியராக இறந்து போனாருல்ல, அவரு எஸ்டாப்ளிஷ் ஆனவர். லௌகீக வாழ்க்கையில எல்லாவற்றையும் சம்பாதித்து தனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டு போனவர். இந்த கதை சொல்லி கிடையாது. இந்த கதை சொல்லிக்கிட்ட ஒரு நிலையான நிலத்துல ஊன்றி நிற்பதற்கான எந்த விதமான ஊன்றுகோலுமே கிடையாது. இப்போ இந்த ரெண்டுக்கும் அணுகும்போது ஜான் ஆபிரகாம் உள்ள வர்றாரு. ஜான் ஆபிரகாம் முதல்ல தென்படும் போது ஒரு நல்ல மனத்தோட வாசத்தோட தென்படும் போது இந்த கதை சொல்லிக்கு பகீர்னு ஆகுது. இவர் இப்படி இருக்கக்கூடாது, இவர் மீறலுக்கான கலைஞன் ஆச்சு, இவர் ஏன் இப்படி இருக்காரு, இவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு செய்யணும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு மது போத்தல் எடுக்கும்போது சரி இவர் நம்ம பழைய ஜான் ஆபிரகாம் தான் அப்படின்னு அவருக்கு மனசு மாறுது. அப்போ மீறல் ஒண்ணு நடக்கும்போது அந்த மீறலை அனுமதிக்க கூட மனசு தயாராக இல்லாத ஒரு கதை சொல்லியாக இந்த கதை சொல்லியிருக்கு. அப்போ துடிப்புமிக்க கதை சொல்லிக்கும் ஒரு நுண்ணுணர்மிக்க எழுத்தாளருக்குமான தொடர்ச்சியான ஊசலாட்டம் தான் இந்த எல்லா கதைகள்லையும் நிகழுது அப்படிங்கிறத என்னுடைய முதல் வாசிப்புல நான் எடுத்துக்கிறேன். இது அந்த கீரனூர் ஜாகிராஜாவுடைய சிறப்பிதழ் அப்படின்னு சொல்லிட்டு மயிர் மின்னிதழ்ல வெளியாகிருக்குது. அதுல ரொம்ப செறிவான கட்டுரைகள்லாம் இருக்குது. அந்த கட்டுரையில எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுற ஒப்பீடு அப்படிங்கிறது எனக்கு மிக சரியாக படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிரேக்கத்துல 2 கடவுள்கள் சொல்றாங்க, அப்பல்லோ அப்புறம் டைனோசியஸ். அப்பல்லோ அப்படிங்கிறவர் சூரிய கடவுள், ஒளியின் பக்கம் இருப்பவர். டைனோசியஸ் அப்படிங்கிறவர் மதுவின் கடவுள், கொண்டாட்டத்தின் பக்கம் இருப்பவர். அப்போ இலக்கியவாதிகளை அப்பல்லோயர்களாகவும் டைனோசியர்களாகவும் பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சுனிலண்ணா சொல்றாரு. அந்த ஒரு 2 வரியை மட்டும் வாசிக்கிறேன். அப்பல்லோ சூரிய கடவுள், அப்பல்லோவியர்கள் ஒளியின் பக்கம் நிற்பவர்கள். டைனோசியஸ் மதுவின் கடவுள், கொண்டாட்டமும் கட்டற்ற தன்மையும் கொண்டவன். டைனோசிய கூறுக்கு உள்ள முக்கியமான எல்லை என்பது அதன் நிலை கொள்ளா தன்மை. டைனோசியர்கள் சிகரங்களுக்கும் பாதாளங்களுக்கும் இடையே ஊசலாடியபடியே இருக்கும் போதே அப்பல்லோவியர்கள் சமதரையிலிருந்து மெல்ல ஏறத் தொடங்குகிறார்கள். விழுந்தாலும் மீண்டும் தரைக்கு தான் வருவார்கள். ஜாயிரை டைனோசியராகவே வகைப்படுத்த முடியும். இந்த ஊசலாட்டம் தான் மிக முக்கியமானது இந்த எல்லா கதைகளையும் பார்க்கும்போது அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மீண்டும் ஒரு காக்கா கதை அப்படின்னு ஒரு கதை இருக்கு, திருமதி சின்னத்துறையின் வியூகம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. இந்த 2 கதை தான் இந்த ஹலால் தொகுப்புல நான் சொல்லாம விட்ட கதைகள். மீண்டும் ஒரு காக்கா கதைங்கிறது ஒரு ஒரு சடங்க தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதற்கான ஒரு கதையாக இருக்குது. திருமதி சின்னத்துறையின் வியூகம் அப்படிங்கிற ஒரு கதை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பகடி கதையாக இருக்குது. இந்த கதைகள் எனக்கு உள்ள பெரிய பெரிய தாக்கத்தையோ அல்லது இது ஒரு சிந்தனையோ தோன்றல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசோகமுத்திரன் கதைகளை வாசிச்சுட்டு இருந்தேன், ஜாகிராஜாவோட கதைகளை வாசிக்கிறேன். ஒப்பீட்டுக்காக சொல்லல, என்னுடைய வாசிப்புக்காக சொல்றேன். நான் வாசிப்புல எப்படி கடந்தேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஒரு அமைதியான அல்லது ஒரு ஸ்திரமான தன்மையை நோக்கின கதை கருக்களை பின்பற்றுகிற அசோகமுத்திரனோட கதைகளை வாசிச்சுட்டு இருக்கேன். கீரனூர் ஜாகிராவுடைய அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. வாசகர்களுக்கான இடைவெளி அப்படிங்கிறது பெருசா கிடையாது. நானே உனக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இவன் இப்படி போவான், நீ நினைக்கிறியா, அப்படி போக மாட்டான், இப்படி போவான்னு நினைக்கிறியா, அப்படி போக மாட்டான், நான் சொல்ற மாதிரி தான் அவன் போவான், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கதை சொல்லியே சொல்லிடுறேன். அப்போ இந்த அமைதி எனக்கு எப்போ
கொஞ்சம் பிரச்சனையாகுது அப்படின்னா, இந்த அமைதிக்கு பிறகு நான் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இடம் வருது. இந்த ஹலால் தொகுப்பை மட்டும் முன்வைத்து பேசும்போது தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது. தேய்பிறை இரவுகளின் கதைகளாக இருக்கட்டும், பஷீர் அஸ்டாக இருக்கட்டும், அதுல இருக்க கதைகள் எல்லாமே வேற ஒரு உலகத்தை காமிக்குது. அப்போ ஒரு ஒரு உச்சியில இருக்கும், ஒரு வீழ்ச்சியிலையும் 2 மட்டத்துக்கும் இடையிலான கதைகளையும், அந்த கதை மாந்தர்களையும் பேசுகிற கதைகளாக ஜாகிர் ராஜா தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காரு. இந்த வகையில இந்த தொகுப்பு முக்கியமானதும் கூட. அதே நேரத்துல கீர்னோ ஜாகிர் ராஜா இன்றைய தலைமுறையினால நிச்சயமா வாசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இந்த தலைமுறை சார்பா நான் நம்புறேன். நன்றி.